அபிஷேகத்தால் ஆராதிக்கின்றேன், 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 அபிஷேகத்தால் ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவாதி தேவனே பாடி போற்றலாமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதன், யூதசிங்கராஜன், இஸ்ரவேலின் இடையன் இயேசு பிறந்தார், இரட்சகராக பிறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒவ்வொரு வருஷம் வரும்போது நாம் பிரத்யேகமாக அவருடைய பிறப்பை பற்றி சுவிசேஷமாக சொல்வதற்கு, இன்னும் பாடல் முகாந்திரம் தேவனை எங்கும் போற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹோ 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதன், யூதசிங்கராஜன், இஸ்ரவேலின் இடையன் இயேசு பிறந்தார், இரட்சகராக பிறந்தார். விண்ணகர் போற்றி பாடும் விண்ணின் ராஜகுமார, மண்ணின் மனிதர்களுக்காக இரட்சகராக பிறந்தாரோ. விண்ணகர் போற்றி பாடும் விண்ணின் ராஜகுமார, மண்ணின் மனிதர்களுக்காக இரட்சகராக பிறந்தாரோ. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹோசானா, மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. மகிமை தேவனுக்கே, ஹோசானா, ஹோசானா. மகிமை தேவனுக்கே. இஸ்ரவேல் காத்திருக்கும் இஸ்ரவேலின் தேவன் சகல மனிதர்க்காகவும் இரட்சகராக பிறந்தார். இஸ்ரவேல் காத்திருக்கும் இஸ்ரவேலின் ராஜாவே, சகல மனிதர்க்காகவே இரட்சகராக பிறந்தாரோ. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹோசானா, மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. மகிமை தேவனுக்கே, ஹோசானா, ஹோசானா. மகிமை தேவனுக்கே. பாவ சாபங்கள் மாற்றிட பரலோகம் விட்டார் பரிசுத்தர். அவர் அற்புத தேவனாய் இருந்தவர். அவரே நமக்காக இயேசு என்ற நாமத்தில் மனிதனுக்காக பிறந்தார். பாவ சாபங்கள் மாற்றிட பரலோகம் விட்டார் பரிசுத்தர். அற்புத தேவனே இயேசுவே மனிதனாக பிறந்தாரோ. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ்,
தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. சந்தோஷம் இந்த நாட்களில் எல்லாருக்கும் இல்லை. நிறைய ஜனங்கள் நினைக்கிறாங்க நிறைய பணம் இருந்தால் சந்தோஷமாய் இருக்கும், நிறைய வசதிகளும் இன்னும் ஆடம்பரங்களும் இருந்தால் சந்தோஷமாய் இருக்கலாம் என்றால், ஆனால் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை அருமையானவர்களே. இந்த நாட்களில் சந்தோஷம் என்னவென்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே சந்தோஷம். நித்திய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பது, அது அறிவதே, தேவனை அறிவதே சந்தோஷம். மத்தேயு 2:5-6. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதாவின் தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள் என்றும் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பெரியவராயிருக்கும் தேவன் பெத்லகேம் என்று சொல்லும் சின்ன ஒரு ஊரில் பிறந்ததே பெரிய காரியம், பெரிய அதிசயமான காரியம். அந்த அதிசயமான காரியம் இன்னும் அதிகமாக நாம் அறியலாமா? சந்தோஷமே சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷமே சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே. பெத்லகேம் சின்ன ஊரில் பெரியொரு காரியம் நடந்தது. பெரியொரு காரியம் என்றால் அது அதிசயமான காரியம். பெரியொரு காரியம் என்றால் அது அதிசயமான காரியம். மீட்பரே சுராஜன் பிறந்தார், மீட்பர் பிறந்தார், மீட்பர் பிறந்தார், மீட்பரே சுராஜன் பிறந்தார். ஹல்லேலூயா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா 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 ஓசன்னா. வாழ்க்கையில் இன்பம் பிறந்ததே, இன்பராம் அன்பர் நண்பராய் வாழ்க்கையை சொல்லி தந்ததே. வாழ்க்கையில் இன்பம் பிறந்ததே, இன்பரம் அன்பர் நண்பரா, இன்பரம் அன்பர் நண்பராய் வாழ்க்கை சொல்லி தந்ததே. இன்பரம் அன்பர் நண்பராய் வாழ்க்கை சொல்லி தந்ததே.
ஓசன்னா. கோணலானதை நேராக்கி, தாழ்வானதை உயர்வாக்கி, இருளிலிருந்து ஒளி வருவதற்கு ஒளியானவர் பிறந்தார். அவருடைய ரட்சிப்பின் நாமம் அவரே கொண்டாடலாம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னே ஜனங்களுக்கு சமாதானம் என்றே அறியாமல் கை கண்ணுக்கு கண்ணு காலுக்கு காலு இப்படி பெதலுக்கு பெதலாய் மனுஷனோடு எதிர்த்து கொண்டு இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துதான் சமாதானத்தை சொல்லி கொடுத்தது. சமாதானத்தின் தேவன் இந்த நாளிலும் நம்ம குடும்பங்களே நம்மை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பனி தூகும் குளிரின் இரவில் வானத்தில் தோன்றின தோற்றம். இந்த பனி தூகும் குளிரின் இரவில் என்று சொன்னால் பனி அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது, இரவு கஷ்ட நாட்களை குறிக்குது. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. எப்போதும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதனால் மறுபடியும் அவர் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். நமக்கு இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையானது அதிகம் விசுவாசத்தின் பொறுத்து, விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் அவருடைய வசனங்களை இன்னும் அதிகமாக அறிக்கை பண்ணி அவரை துதிச்சு பாடலாமா? பனிதூகும் குளிரின் நிரவில் வானத்தில் தோன்றின தோற்றம், பனிதூகும் குளிரின் நிரவில் வானத்தில் தோன்றின தோற்றம், வானத்திலே ஒரு நட்சத்திரம் பெத்லகேமை நோக்கி வருகிறது, வானத்திலே ஒரு நட்சத்திரம் பெத்லகேமை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீட்பரேசுவுக்கு வழிகாட்டியாய், மீட்பரேசுவுக்கு வழிகாட்டியாய், மீட்பரேசுவுக்கு வழிகாட்டியாய். Happy happy Christmas. ஆராதனை மேரி மேரி கிறிஸ்மஸ், ஆராதனை ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஆராதனை மேரி மேரி கிறிஸ்மஸ், ஆராதனை புது மனிதனின் ஆராதனை, புது வாழ்வின் ஆராதனை, ஆத்மாவில் ஆராதனை, அபிஷேகத்தால் ஆராதனை.
ஆராதிப்போம், தேவாதி தேவனை ஆராதிப்போம். கேட்கின்றதே புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், இரவே நீக்கும் சங்கீதம். கேட்கின்றதே புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், இரவே நீக்கும் சங்கீதம். கேட்கின்றதே புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், இரவே நீக்கும் சங்கீதம். Happy happy Christmas, ஆராதனை. Merry Merry Christmas, ஆராதனை. Happy happy Christmas, ஆராதனை. Merry Merry Christmas, ஆராதனை. கேட்கின்றதே புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், தூதர்கள் பாடும் புது கீதம், இரவே நீக்கும் சங்கீதம். மறுபடியும் பிறப்பதே உள்ளத்தில் பிறப்பதே, நித்தம் அவரை துதித்து மகளே, நித்தம் அவர் பாதம் அவனே. நிகரில்லா தேவன் நமக்காக நம் உள்ளத்தில் பிறந்தாரே. உம்மை துதித்து மகளே, நித்தமும் பாதம் அவரே. நிகரில்லா தேவனேசு என் உள்ளத்தில் பிறந்தாரே. நிகரில்லா தேவனேசு என் உள்ளத்தில் பிறந்தாரே. Happy happy Christmas, ஆராதனை. Merry Merry Christmas, ஆராதனை. Happy happy Christmas, ஆராதனை. Merry Merry Christmas, ஆராதனை. புது மனிதனின் ஆராதனை, புது வாழ்வின் ஆராதனை, அது எப்படி இருக்கும்? அது ஆவியிலே ஆத்மாவிலே ஆராதிக்க வேண்டும். புது மனிதனின் ஆராதனை, ஆராதனை. புது வாழ்வின் ஆராதனை, ஆராதனை. ஆத்மாவில் ஆராதனை, ஆராதனை. அபிஷேகத்தால் ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. பனிதோகும் குளிரேன் நிராவில், வானத்தில் தோன்றின தோட்டம். பனிதோகும் குளிரேன் நிராவில், வானத்தில் தோன்றின தோட்டம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை ஆராதிப்பது, தேவன் நமக்காக வந்து பாவிகளாம் நம்மை மீண்டு கொண்டு மறுபடியும் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பதுக்கு அவர் நமக்குள்ளே இம்மானுவேலனாய் பிறந்ததுக்காக அல்லவா? ஹல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முக்கியமாக என்னத்தை நமக்கு சொல்லி கொடுப்பது?
சந்தோஷத்தை எப்போதும் நீங்கள் பயப்படாதீங்கள், நீங்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைமா இருந்தாலும், என்ன விஷயமானுங்களும் நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள். அதுக்காக அல்லவோ நான் மனிதனாக பிறந்தது என்றுதான் கிறிஸ்மஸ் நமக்கு உணர்த்துന്ന பெரிதான காரியம். ஹல்லேலூயா. பூலோகவாசிகளே கேளுங்கள், பூலோகவாசிகளே கேளுங்கள், அதிசய தேவனின் அதிசய பிறப்பின் நற்செய்தி கேளுங்கள். அதிசய தேவனின் அதிசய பிறப்பின் நற்செய்தி கேளுங்கள். பனி தூகும் காலம் குளிரின் நீரவில் பாடும் புது பாட்டு. பனி தூகும் காலம் குளிரின் நீரவில் பாடும் புது பாட்டு. தூதர்கள் பாடும் பாட்டின் மனிதர்க்கு சமாதானம். தூதர்கள் பாடும் பாட்டின் மனிதர்க்கு சமாதானம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வானோகல் பூலோகர் ஒன்றாயிருக்கே, ஒன்றான மெய் தேவன் மனிதனாக பிறந்தார். ஒருவராய் பெரிய காரியம் செய்பவரே, மனிதனாய் எனக்காக பிறந்தவரே. ஒருவராய் பெரிய காரியம் செய்பவரே, மனிதனாய் எனக்காக பிறந்தவரே. தாழ்மை கோலத்தில் மன்னனே சுராஜன் பிறந்தார். தாழ்மை கோலத்தில் மன்னனே சுராஜன் பிறந்தார். பாவங்கள் போக்க வந்தார், சாபங்கள் நீக்க வந்தார். பாவங்கள் போக்க வந்தார், சாபங்கள் நீக்க வந்தார். பனிதூரும் காலம் குளிரின் நீராவி பாடும் புது பாட்டு. தூதர்கள் பாடும் பாட்டு மனிதர்க்கு சமாதானம். தூதர்கள் பாடும் பாட்டு மனிதர்க்கு சமாதானம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் ஒருவரே மெய்யான சத்திய தேவன், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லோரும் நம்பத்தக்கவர். ஒருவரே மெய்யான சத்திய தேவன், நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர், நீர் ஒருவரே எல்லோரும் நம்பத்தக்கவர். நித்திய
ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவன் அருள வந்த தேவன், நித்திய ஜீவன் என்றவென்றால் இயேசு கிறிஸ்துவையும் அவர் அனுப்பின பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அதிகம் அறியும் போதும் மட்டும்தான் நாம் நித்திய காலம் அவரோடு வாழ முடியும். ஹalleluya. இந்த நாளிலே இந்த பாடல்களை கேட்கும், இந்த ஆராதனையை பார்க்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவன் அவருடைய கிருபையை அதிகம் பொழியட்டும். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திലേക്ക് நீங்களும் வராமல் இருந்தால் இன்ற நாளில் நீங்கள் உங்கள் கொடுத்திருக்கின்ற சமயத்தை வீண் செய்யாத வேணும். இயேசுவை அறியுங்கள், விசுவாசிங்க. இந்த உலகம் ஒரு நாள் நம்மை விட்டு எல்லாரும் போயிடும். ஆனாலும் இயேசு நம்மோடு கூட இருந்து அவரோடு கூட நம்மை சேர்ப்பதுக்காக மறுபடியும் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹalleluya. பரலோகத்தின் பொருளே, பரிசுத்தர்களின் ஆராதனையே, பரலோகத்தின் பொருளே, பரிசுத்தர்களின் ஆராதனையே, மனித பாவங்களுக்காகவே பரன் மனிதனாய் அவதரித்தார். மனித பாவங்களுக்காகவே பரன் மனிதனாய் அவதரித்தார். Amazing God, Jesus. Hallelujah. ஹalleluya. மனித பாவங்களுக்காகவே உன்னதனான தேவனாகிய கர்த்தர் மனிதனாக அவதரித்தார். ஹalleluya. பரிசுத்தமான தேவன் மனித சரீரத்திலே மனிதனாக பிறந்தது எவ்வளோ ஆச்சரியமான காரியம் என்பது நம்ம நம்ம புத்திக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயம் அல்லவா? இன்னும் வசனத்தை அறிக்கை பண்ணி நம்ம பாடும்போது இன்னும் அவருடைய வல்லமை, அவருடைய பிறப்பு, அவருடைய ரட்சிப்பு அதிகமாக அந்த கிருபா நமக்குள்ளே அவர் பொழிப்பார். ஹalleluya. பரலோகத்தின் பொருளே, பரிசுத்தர்களின் ஆராதனையே, பரலோகத்தின் பொருளே, பரிசுத்தர்களின் ஆராதனையே. Amazing God, Jesus. மனித பாவங்களுக்காகவே பரன் மனிதனாய் அவதரித்தார். மனித பாவங்களுக்காகவே பரன் மனிதனாய் அவதரித்தார். ஜனனம், திவ்ய ஜனனம், தேவகுமாரனின் ஜனனம், ஜனனம், திவ்ய ஜனனம், தேவகுமாரனின் ஜனனம், ஜனனம், பரிசுத்தர் ஜனனம், பாவிகளை மீட்க ஜனனம், ஜனனம், பரிசுத்தர் ஜனனம், பாவிகளை மீட்க ஜனனம், மகிமையில் திவ்ய ஜனனம், ஓசன்னா ஜனனம், மகிமையில் திவ்ய ஜனனம், ஓசன்னா ஜனனம், ஜனனம், திவ்ய ஜனனம், தேவகுமாரனின் ஜனனம், ஜனனம், திவ்ய ஜனனம், தேவகுமாரனின் ஜனனம். உன்னதத்தின் அருணோதயமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, மரண இருளை வெளிச்சமாக்க வந்த சமாதான பிரபுவே, உன்னதத்தின் அருணோதயமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, மரண இருளை வெளிச்சமாக்க வந்த
பிரபுவே மரணாயிரிலே வெளிச்சமாக்க வந்த சமாதான பிரபுவே சாலேமின் ராஜன் பிறந்தார் சாலேமின் ராஜன் பிறந்தார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் மனிதனாக வேண்டுமென்றால் அவர் தேவன் மனிதனாகும் சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டியாக மாறுவதே தேவன் மனிதனாக பிறந்தார் ஹல்லேலூயா உலகத்துக்கு பிரகாசிக்கும் ஒளியே மெய்யான ஒளியே தமது ஜனத்தை சந்திக்க வந்தார் மீட்பரே சுராஜன் பிறந்தார் உலக ஜனத்தை சந்திக்க வந்தார் மீட்பரே சுராஜன் பிறந்தார் உலகத்துக்கு பிரகாசிக்கும் ஒளியாக மெய்யான ஒளி அவர் ஒருவர் மட்டும்தான் தமது ஜனத்தை சந்திக்க வந்த இப்பரே சுராஜன் பிறந்தார் உலகத்துக்கு பிரகாசிக்கும் ஒளியே மெய்யான ஒளியே தமது ஜனத்தை சந்திக்க வந்த மீட்பரே சுராஜன் பிறந்தார் தமது ஜனத்தை சந்திக்க வந்த மீட்பரே சுராஜன் ஜனனம் நீக ஜனனம் தேவகுமாரனின் ஜனனம் ஜனனம் பரிசுத்தர் ஜனனம் பாவிகளே ஜனனம் ஜனனம் பரிசுத்தர் ஜனனம் பாவிகளே ஜனனம் மகிமையில் திவ்ய ஜனனம் தேவகுமாரனின் ஜனனம் மகிமையில் திவ்ய ஜனனம் ஓசன்னா ஜனனம் ஜனனம் திவ்ய ஜனனம் தேவகுமாரனின் ஜனனம் ஜனனம் திவ்ய ஜனனம் தேவகுமாரனின் ஜனனம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவகுமாரன் ஒருவருக்கு மட்டும்தான் திவ்யமான பரிசுத்தமான ஜனனம் அவர் பரிசுத்தமானவராயிருந்ததினால் பரலோகத்தின் பொருள் பரிசுத்தம் மட்டும்தான் அதனால் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனிடத்திலே சேரவே முடியாது அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமமும் அதுதான் நாம் பாவிகளாய் இருந்த போது அதனால்தான் அவர் இந்த அளவுக்கு மனிதனாக பிறந்தது நமக்காக எத்தனோ பாடுகள் பெற்று அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுகி அந்த பரிசுத்த ராஜ்யத்திலேக்கு நம்ம சேர்ப்பதற்காக நாமும் பரிசுத்தமாய் இருப்பதற்காக நான் பரிசுத்தனாய் இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள்னு சொன்னது அதனால் நம்ம அங்க போக வேண்டுமானால் அவர் நமக்குள்ளே வந்திருக்கார் ஆம் ஆனா நம்ம அனுதினமும் நம்ம பரிசுத்தம் அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம இருக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த பரலோகத்தின் சத்தியமே பரிசுத்தம் ஹல்லேலூயா அந்த பரிசுத்த தேவனை சந்திப்பதற்கு நாம் இன்னும் ஆயத்தமாகலாமா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் வருகையும் மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் இருக்கும் காரியங்களில் மிக மிக அதிசயமான காரியம் ஒன்று என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய மரணமும் உயிர்த்தெழுந்தலும் இன்னும் அவருடைய வருகையும் அவருடைய பிறப்பு முன்னமே சொன்ன தீர்க்கதரிசிகள் மூலம் உரைக்கப்பட்டது அவருடைய பிறப்பு ஆதிகாமத்திலே மனிதன் பாவம் பண்ணும்போது அந்த பாவத்துக்கு பதிலாக தேவன் அவங்கள பனிஷ்மெண்ட் பண்றாங்க ஆனால்
அப்படியே பனிஷ்மெண்ட் பண்ணி விடாமல் தேவன் அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நான் மறுபடியும் வருவே, ஸ்திரீயின் சந்ததியாக நான் இந்த உலகத்திலே வருவே, அந்த நாளிலே சாத்தானுடைய தலையை நான் நசுக்குவேன், உங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் நான் மட்டும்தான் உங்களை மீண்டு கொள்ள முடியும் என்று அந்த நாள் ஏவாளுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முகாந்திரம் உரைக்கப்பட்டது. இந்நாட்களில் அவங்களுக்கு பார்க்க கூடாத அந்த பரலோகத்தின் ஒளியாயிருக்கின்ற தேவனை மனித குமாரனாக நாம் பார்த்தோம், மனித குமாரனாக நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. அது மூலம் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். ஹல்லேலூயா. ஓல்டு டெஸ்டமெண்டில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லி இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிவர்த்தி ஆகுவதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. இந்த இம்மானுவேல் என்ற தேவனை நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட் பண்ணுவது தேவனை எப்படி ஆഘോഷം பண்ணலாம்? அவரை ஆராதனையில் கூட நாம் ஆഘോഷം பண்ணலாம். அவருடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்கும்போது ஆഘോഷം பண்ணலாம். அவரை தேவ பிள்ளைகள் கூடும்போது, அவருடைய ஐக்கியத்தில் வரும்போது நம்ம அவரை ஆഘോഷം பண்ணலாம். அவருடைய சபைகளிலே நம்ம அவரை ஆഘോഷം பண்ணலாம். இம்மானுவேல் என்றால் ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருந்து, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நமக்கு ஆறுதல், அதாவது சமயம் எல்லா கஷ்டங்களிலும், தாழ்மையிலும், பட்னியிலும், எல்லா வேளையிலும் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கின்ற விஷயத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கும் தேவன் தான் இம்மானுவேல், ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், ஏக சத்திய தேவன் உலகில் பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், ஏக சத்திய தேவன் உலகில் பிறந்தார். பெத்லகேமில் தாழ்மை கோலத்திலே பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், ஏக சத்திய தேவன் உலகில் பிறந்தார். பெத்லகேமில் தாழ்மை கோலத்திலே பிறந்தார். தேவதூதர் ஒன்றாய் போற்றி பாடி, வானதூதர் ஒன்றாய் போற்றி பாடி, தேவதூதர் ஒன்றாய் போற்றி பாடி, வானதூதர் ஒன்றாய் போற்றி பாடி. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கு சன்ன ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கு சன்ன ஆராதனை. வாழ்க தேவன், வாழ்க வாழ்க வாழ்க, உன்னதத்தின் தேவாதி தேவன் வாழ்க. வாழ்க தேவன், வாழ்க வாழ்க வாழ்க, உன்னதத்தின் தேவாதி தேவன் வாழ்க. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கு சன்ன ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கு சன்ன ஆராதனை. தாழ்மையிலிருந்து மீட்பதற்கு, கஷ்ட நஷ்ட கவலை கண்ணீர் துடைப்பதற்கு, பாவ சாபத்திலிருந்து மீட்பதற்கு உன்னதமான தேவன் தாழ்மையில் பிறந்தார். கஷ்ட நஷ்ட கவலை
இயேசுவுக்கே ஓசன்னா ஆராதனை. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.